ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வரிசையில் நில்லு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? வரிசையில் நில்லு. ஸ்டாண்ட் இன் த கியூ அப்படின்னு பேசலாம். ஸ்டாண்ட் இன் த கியூ அப்படின்னா வரிசையில் நில்லு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னோட லைஃப்பில் முன்னேறணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? டோன்ட் யூ வாண்ட் டு கம் அப் இன் லைஃப் அப்படின்னு பேசலாம். டோன்ட் யூ வாண்ட் டு கம் அப் இன் லைஃப், உன்னோட லைஃப்பில் முன்னேறணும்னு உனக்கு ஆசையே இல்லையா அப்படின்னு அர்த்தம். சரி, அவர் வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவர் வருவாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ வில் கம் ஆர் நாட் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ வில் கம் ஆர் நாட், அவர் வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். சரி, எனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ ஹாவ் எ டெஸ்ட் டுமாரோ அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் எ டெஸ்ட் டுமாரோ, எனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பேசணும். தேர் இஸ் நத்திங் எல்ஸ் ஐ கேன் டூ அப்படின்னு பேசலாம். தேர் இஸ் நத்திங் எல்ஸ் ஐ கேன் டூ அப்படின்னாலும் ஐ கான் டூ எனிதிங் எல்ஸ் அப்படின்னாலும் ரெண்டு வாக்கியத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தேர் இஸ் நத்திங் எல்ஸ் ஐ கேன் டூ அப்படின்னாலும் ஐ கான் டூ எனிதிங் எல்ஸ் அப்படின்னாலும் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, உங்களை நான் இங்கே பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ நெவர் தாட் தட் ஐ வுட் சி யூ ஹியர் அப்படின்னு பேசலாம். ஐ நெவர் தாட் தட் ஐ வுட் சி யூ ஹியர், உங்களை நான் இங்கே பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அர்த்தம். சரி, அவர் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண. அவர் வரும் வரை இங்கே காத்திரு. வெயிட் ஹியர் அன்டில் ஹி கம்ஸ் அப்படின்னு பேசலாம். வெயிட் ஹியர் அன்டில் ஹி கம்ஸ், அவர் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ண அப்படின்னு அர்த்தம். எனக்கு இன்னும் பசிக்குது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ எம் ஸ்டில் ஹங்க்ரி அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஸ்டில் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு இன்னும் பசிக்குது. ஒன்று வாயை மூடிட்டுரு இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு பேசணும். ஒன்று வாயை மூடிட்டுரு இல்லைன்னா வெளியே போ. எப்படிங்க பேசலாம்? ஐதர் கீப் குவைட் ஆர் கெட் அவுட். ஐதர் கீப் குவைட் ஆர் கெட் அவுட், ஒன்று வாய் மூடிட்டு இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு அர்த்தம். சரி, நாளைக்கு என்னோட பர்த்டே. நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு பேசணும். டுமாரோ இஸ் மை பர்த்டே அப்படின்னு பேசலாம். டுமாரோ இஸ் மை பர்த்டே அப்படின்னா நாளைக்கு என்னோட பிறந்த நாள். சரி, நாளைக்கு அவனோட பிறந்த நாள் அப்படின்னு பேசணும். நாளைக்கு அவனோட பர்த்டே அப்படின்னா டுமாரோ இஸ் ஹிஸ் பர்த்டே அப்படின்னு பேசலாம். டுமாரோ இஸ் ஹிஸ் பர்த்டே, நாளைக்கு அவனோட பிறந்த நாள் இல்லை நாளைக்கு அவரோட பிறந்த நாள். இந்த இஸ் ஹிஸ் அப்படிங்கிறத இஸ் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? நாளைக்கு அவளுடைய பிறந்த நாள், நாளைக்கு அவளோட பர்த்டே. டுமாரோ இஸ் ஹர் பர்த்டே அப்படின்னு பேசலாம். டுமாரோ இஸ் ஹர் பர்த்டே, இந்த இஸ் ஹர் அப்படிங்கிறத இஸ் ஹர் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? சரி, நீ ரொம்ப பொய் சொல்கிற, நீ அதிகமாக பொய் சொல்கிற அப்படின்னு பேசணும். யூ ஆர் டெல்லிங் லைஸ் எ லாட், நீ ரொம்ப பொய் சொல்கிற. யூ ஆர் டெல்லிங் லைஸ் எ லாட் அப்படின்னு பேசலாம். சரி, நாளைக்கு காலையில் என்ன 5 மணிக்கு எழுப்பி விடுங்க அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? நாளைக்கு காலையில் என்ன 5 மணிக்கு எழுப்பி விடுங்க. ப்ளீஸ் வேக் மீ அப் அட் 5 டுமாரோ மார்னிங் அப்படின்னு பேசலாம். ப்ளீஸ் வேக் மீ அப் அட் 5 டுமாரோ மார்னிங், நாளைக்கு காலையில் என்ன கொஞ்சம் 5 மணிக்கு எழுப்பி விடுங்க அப்படின்னு அர்த்தம். சரி, உன்னோட ஃபோனை கொஞ்சம் நேரம் கொடு. உன்னோட ஃபோனை கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா கிவ் மீ யுவர் ஃபோன் ஃபார் எ வைல். இந்த கிவ் மீ அப்படிங்கிறத கிம்மி அப்படின்னு வச்சுருங்க. சரிங்களா? இந்த கிவ் மீ அப்படிங்கிறத கிம்மி அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. கிம்மி ஒரு ஃபோன் ஃபார் அ வைல் அப்படின்னா உன்னோட ஃபோனை கொஞ்சம் நேரம் என்கிட்ட கொடு அப்படின்னு அர்த்தம். சரி, எதை வச்சு உன்னை நம்புறது? எதை வச்சு உன்னை நம்புறது? நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு பேசணும். ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூ. ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னா நான் எப்படி உன்னை நம்புறது, நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு நம்ம பேசுவோம். இப்படி கூட பேசுவோம். எப்படி, எதை வச்சு உன்னை நம்புறது அப்படின்னு கூட பேசுவோம். சரிங்களா? நம்ம பேச்சு தமிழ் இப்படிலாம் பேசுறது உண்டு. அது வந்து இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி பேசிக்கலாம். எப்படி, ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூ. சரி, நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு பேசணும். ஐ ஹவ் ஹர்ட் எ லாட் அபவுட் யூ அப்படின்னு பேசலாம். ஐ ஹவ் ஹர்ட் எ லாட் அபவுட் யூ, நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரி, உள்ளே யாரும் இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? உள்ளே யாரும் இல்லை. நோபடி இன்சைட் அப்படின்னு பேசலாம். நோபடி இன்சைட், உள்ளே யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தியா? அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தியா? டிட் யூ ட்ரை தட் ட்ரெஸ் ஆன் அப்படின்னு பேசலாம். டிட் யூ ட்ரை தட் ட்ரெஸ் ஆன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தியா? இந்த வாக்கியத்தை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணக்கூடாது. இந்த வாக்கியத்துக்கு அதான் அர்த்தம், அது விட்டுருணும். சரிங்களா? சரி, அவன் சொல்கிறது எல்லாம் என்னால் செய்ய முடியாது. அவன் சொல்கிறது எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது. ஐ கான் டூ எவ்ரி திங் ஹீ சேஸ் அப்படின்னு பேசலாம். ஐ கான் டூ எவ்ரி திங் ஹீ சேஸ், அவன் சொல்கிறது எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.